வணக்கம். இன்றைய மாடர்ன் லைஃப்ல நாம சந்திக்கிற ஸ்ட்ரெஸ் பிரச்சனைகளை எப்படி கையாள்றதுங்கிறதுக்கான ஒரு சூப்பரான விளக்க உரையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பகவத்கீதையில இருக்கிற 100 முக்கியமான போதனைகள்ல இருந்து நம்மளோட இன்றைய அவசர வாழ்க்கைக்கு தேவையான 5 மிக முக்கியமான தூண்களை மட்டும் வடிகட்டி எடுத்திருக்கோம். கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க பல கேள்விகளுக்கு இதுல தெளிவான விடை கிடைக்கும். தயாரா இருக்கீங்களா? உள்ளே போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில நாம யார் மேல உசிரிய வச்சிருக்கோமோ, யார நம்மளோட ரொம்ப நெருக்கமான உறவுகள்னு முழுசா நம்புறோமோ, அவங்க மூலியமா தான் நமக்கு பெரிய பெரிய வலிகளும் வேதனைகளும் வருது இல்லையா? அதை ஏன் எப்போதாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஏதோ நம்ம காலத்துல மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லைங்க. மகாபாரதத்துல இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க ஆச்சே, இவங்களை எதிர்த்து நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு அர்ஜுனன் உடஞ்சு போய் நின்னப்போ கிருஷ்ணர் சொன்னதும் இதத்தான். நாம நம்மாளுன்னு நினைச்சு நம்புறவங்க தான் பல நேரங்கள்ல நம்மளோட பெரிய துயரங்களுக்கு காரணமா இருக்காங்க. மனித இயல்போட முரண்பாட்டையும் துரோகத்தையும் இந்த ஒரு விஷயம் எவ்வளவு பச்சையா வெளிச்சம் போட்டு காட்டுது பாத்தீங்களா? சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். அந்த பெரிய ஞானக்கடலை ஒரு பெரிய லிஸ்டா படிச்சு போர் அடிக்காம இருக்க மனித உறவுகள், பற்றுதலை விடுதல், மனக்கட்டுப்பாடு, பலனை எதிர்பார்க்காத கர்மம், அப்புறம் சரணடைதல், இப்படி 5 தெளிவான தூண்களா பிரிச்சு இந்த அலசல நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம முதல் பகுதி மனித உறவுகளின் உண்மையான முகம், அதாவது வெளியுலகத்தோட நிஜமான இயல்பு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உண்மையான நல்ல குணத்துக்கும் முட்டாள்தனமான சகிப்புத்தன்மைக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு நல்ல மனிதர் அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். அதே சமயம் தனக்கு நடக்கிற அநீதியையும் அமைதியா சகிச்சுக்க மாட்டார். ஆனா இந்த முட்டாள் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களுக்காக தங்களையே அழிச்சுக்கிட்டு கடைசியில ஏமாந்து நிப்பாங்க. உங்களை வேணும்னே காயப்படுத்துறவங்களுக்கு, உங்களை யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கையில செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற ஒன்ன கொடுக்கவே கூடாதுங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆழமான ரகசியங்கள், பலவீனங்கள், அப்புறம் உங்க கவலைகளை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றத முதல்ல நிறுத்துங்க. இந்த உலகம் ரொம்பவே சுயநலமானதுங்க. அவங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான் உங்க கூட ஒட்டி உறவாடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கம்னு நீங்க நினைக்கிறவங்க கூட ஒரு கட்டத்துல உங்க ரகசியங்களை உங்களுக்கே எதிரா பயன்படுத்தலாம். சோ கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்ததா நம்ம 2வது தூணுக்கு போவோம். பற்றுதலை விடு, பலத்தை பெறு. நம்ம கவனம் இப்போ நம்ம உள்நோக்கி போகுது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வர்ற பெரும்பாலான துயரங்களுக்கு வெளியில நடக்கிற விஷயங்கள் காரணம் கிடையாது. நம்மளோட ஈகோ, அதாவது இந்த நான், என்னுடையது அப்படிங்கிற அதீத பற்றுதல் தான் நம்மளோட எல்லா வழிகளுக்கும் முழு காரணம் அப்படிங்கிறத இது ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. இது அப்படியே நம்ம டே டு டே லைஃப்க்கு அப்ளை பண்ணி பார்ப்போமா? பணத்துக்காகவோ உடல் ரீதியாகவோ எமோஷனலாகவோ யார் மேலேயும் முழுசா டிபெண்ட் ஆயிருக்காதீங்க. அடுத்தவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறத நிறுத்துங்க. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு கடைசியில அவமானத்துல தான் கொண்டு போய்விடும். நம்ம சந்தோஷத்துக்கு நாம தாங்க பொறுப்பு, அடுத்தவங்க கிடையாது. அளவுக்கு அதிகமான பற்றுதல் கண்டிப்பா எதிர்காலத்துல உங்களுக்கு கண்ணீரை மட்டும்தான் பரிசா கொடுக்கும். இப்போ 3வது தூண், மனதை கட்டுப்படுத்தும் கலை. நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற எமோஷனல் புயலை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஆசை எப்படி பெரிய அழிவா மாறுதுன்னு பாருங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் செயின் ரியாக்ஷன். முதல்ல ஒரு விஷயத்து மேல நமக்கு ஏற்படுற கட்டுக்கடங்காத பற்றுதல், அது நிறைவேறாதப்போ டக்குன்னு கோபமா மாறுது. அந்த கோபம் கடைசியில நம்மளோட ஒட்டுமொத்த நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்தே அழிச்சிடுது. உங்க மனசை உங்களால சரியா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா, அதை விட ஒரு சிறந்த நண்பன் உலகத்துல வேற யாருமே கிடையாது. அது எல்லா வெற்றிகளையும் உங்களுக்கு தேடித்தரும். ஆனா அதே மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ண தவறிட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா மாறி உங்களை உள்ளிருந்தே காலி பண்ணிடும். ஷார்ட்டா சொல்லணும்னா, உங்க எண்ணங்களை நீங்க ஜெயிக்கலன்னா உங்க எண்ணங்கள் உங்களை வீழ்த்திடும். இது 100க்கு 100 உண்மைங்க. ஒரு நிமிஷம், இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 98%. ஆமாங்க, நம்ம மன அழுத்தம், கவலைகள்ல 98% ஒன்னு முடிஞ்சு போன கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறதால வருது, இல்லனா நடக்க போற எதிர்காலத்தை பத்தி பயப்படுறதால வருது. இப்படி சம்பந்தமே இல்லாம வீணா யோசிச்சு நம்ம கையில இருக்கிற ஒரே உண்மையான சொத்தான நிகழ்காலத்தை நாமளே அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா நம்ம 4வது தூணுக்கு வந்திருக்கோம். பலனை எதிர்பாராத கர்மம், அதாவது நம்ம அன்றாட கடமைகளை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி இது சொல்லுது. இப்ப நான் சொல்ல போறத உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோம்பேறித்தனத்தை முதல்ல தூக்கி போடுங்க, அது உங்க வாழ்க்கையே நாசமாக்கிடும். ஓவரா திங்க் பண்றதை நிறுத்துங்க, அது உங்க சந்தோஷத்தை கொன்னுடும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக களத்துல இறங்கி போராடுங்க. நீங்க ட்ரை பண்ணவே இல்லைன்னா அப்புறம் கிடைக்கலன்னு அழுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தேவையில்லாத விமர்சனங்களை காதுல வாங்காதீங்க. உங்க முயற்சி மட்டும்தான் உங்க பொறுப்பு. இங்க சாக்கு போக்குகளுக்கு இடமே கிடையாது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இந்த வரிய நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம்.
ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஏனோ தானோன்னு வேலைய செய்யுங்கன்னு அர்த்தம் இல்ல. மாறாக, நீங்க யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் அவங்க திருப்பி நமக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க இல்ல ஒரு நன்றியாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா மனிதர்களோட நன்றி மறக்கிற குணத்திலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்க இது ஒன்னு தாங்க பெஸ்ட் ஐடியா. இப்போ நாம இந்த விளக்கு உரையோட ரொம்ப முக்கியமான இறுதியான 5வது தூணுக்கு வந்திருக்கோம். ஏற்றுக்கொள்வதும் சரணடைவதும். அதாவது உலகத்தோட நிதர்சனமான உண்மைகளை ஏத்துக்கிற பக்குவம். மனித உடலோட இந்த பயணத்தை கொஞ்சம் பாருங்களேன். குழந்தை பருவம், அப்புறம் இளமை, அதுக்கப்புறம் முதுமை, இப்படி நம்ம உடம்பே ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம உடம்பே இங்க நிரந்தரம் கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளோ இல்ல எந்த ஒரு உறவோ எப்பவும் இப்படியே இருக்கணும் அடம் பிடிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒருவேளை யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அதுவும் உங்க நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி கசப்பான அனுபவங்கள் எல்லாம் ஒரு கஷாயம் மாதிரி. நம்ம சுத்தி இருக்கிறவங்க போட்டிருக்கிற முகமூடியை கிழிச்சு அவங்களோட உண்மையான முகத்தை நமக்கு அடையாளம் காட்டுறதே இந்த துயரங்கள் தாங்க. எதுவும் நிரந்தரம் அல்ல. இந்த அல்டிமேட் உண்மைய ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இங்க சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி, ஏன் நம்ம உறவுகள் முதற்கொண்டு எல்லாமே டெம்பரரி தான். இந்த உலகம் ஒரு தற்காலிகமான இடம். அதனால கெட்ட நேரத்தை பார்த்து நீங்க ரொம்ப பயப்படவும் தேவையில்லை. நல்ல நேரம் வரும்போது ரொம்ப கர்வம் கொள்ளவும் தேவையில்லை. இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அதனால மரணத்தை பார்த்து பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. நாம இந்த உலகத்துக்கு தனியா தான் வந்தோம், போகும்போதும் தனியா தான் போக போறோம். உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நினைச்சு பயப்படாம அதை அப்படியே இறைவன் கிட்ட சரணடைய விட்டுடுங்க. எல்லா உறவுகளும் ஒரு கட்டத்துல மாறினாலும் இறைவன் மட்டும்தான் உங்களை விட்டு விலகாத ஒரே துணைங்கிறத உணர்ந்துக்கோங்க. இறுதியா உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒரு நாள் நிச்சயமா முடிய போற இந்த வாழ்க்கைய நீங்க சிரிச்சுக்கிட்டே வாழ போறீங்களா இல்ல தேவையில்லாத பற்றுதல்களை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே கழிக்க போறீங்களா? ரொம்ப பழமையான ஆனா நம்ம மாடர்ன் லைஃப்க்கு ரொம்பவே தேவையான இந்த விதிகளை உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க பார்வையும் மாறும், உங்க பயணமும் மாறும். இது போல இன்னொரு சூப்பரான விளக்கோரையில நம்ம சந்திக்கலாம்.